அனுராதபுர நீதிமன்றத்திலே இன்று இந்த சிறுமியினுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள இந்த தேரருக்கு சார்பாக 20க்கும் அதிகமான சட்டத்தரணிகள் முன்னிலையாகி இருக்கின்றார்கள். ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்திரதிசதான் பிரதானமாக இவர் சார்பில் இவரை காப்பாற்ற முன்னிலையாக இருக்கின்றார். பார்க்கலாம், இந்த வழக்கு விசாரணை செல்லும் போது இவர் காப்பாற்றப்படுவாரா இல்லை சிறைக்கு அனுப்பப்படுவாரா என்று அதில் தான் தங்கியிருக்கின்றது. இன்று வழக்கு விசாரணைக்கு தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. நீதவான் சியபத் சசிந்து விக்ரமரத்ன எதிர்வரும் 20ஆம் தேதி தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஆம், இன்று வழக்கு விசாரணைக்கும் தேரர் முன்னிலையாகவில்லை, அப்பொழுது எங்கே இருக்கின்றார்? அவர் இப்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றாராம். இத்தான் தகவல். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இப்போதுதான் சிகிச்சை பெறுகிறார். 2 நாட்களுக்கு முன்னதாக கொழும்பில் இருக்கின்ற ஒரு பெரிய தனியார் வைத்தியசாலையில் தான் 1 வார காலமாக சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார். ஒரு சிறுமி, 15 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகப்படுத்தும் போது, பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் போது வராத வருத்தம் இப்பொழுது வந்திருக்கின்றதாம். எப்படி போலீசுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து இவருடைய பெயர் வெளியே வர ஆரம்பித்ததும் இந்த தேரருக்கு வருத்தம் வந்திருக்கின்றதாம். வருத்தத்துக்கு மருந்தெடுக்க கொழும்பில் இருக்கின்ற தனியார் வைத்தியசாலையில் வந்து படுத்து விட்டார் இந்த தேரர். பல இடங்களில் பல பக்கங்களிலிருந்து பேருக்கு ஆதரவு இருக்கின்றது. ஏன், பெரிய தேரர் தானே, பெயர் போன பெயர் பெற்ற ஒரு தேரர், மிக முக்கியமான ஒரு உயரிய இடத்திலே இருந்த ஒரு தேரர். பலரும் இவரிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்றிருக்கின்றார்கள். அரசியல் ரீதியாக பல உரையாடல்கள் இவரோடு செய்திருக்கின்றார்கள். ஆகவே பல வழிகளில் இருந்தும் இந்த தேரரை காப்பாற்ற இப்பொழுது வேலைப்பாடுகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த நீதிமன்றத்திலும் 20க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் இந்த தேரருக்காக முன்னிலையாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் பாருங்கள், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இல்லாத சட்டத்தரணிகள் தேரருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால் எப்படியாப்பட்ட ஒரு அதிகாரம் இந்த தேரருக்கு இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். குறித்த சிறுமியை தேரருக்கு விற்ற சிறுமியின் தாய் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றார். அவரை பிணையில் விடுவிக்குமாறு அவர் சார்பாகவும் முன்னிலையான சட்டத்தரணி பிரதீப் திசாநாயக்க கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆனால் நீதவான் அவர்கள் அதை மறுத்து எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த சிறுமியை, தன்னுடைய பிள்ளையை விற்ற குற்றத்துக்காக, இது விற்பனை தான், ஆட்கள் விற்பனை செய்தல் என்ற விவகாரத்திற்கு கீழே தான் வரும், என்ற குற்றத்திற்கு கீழே தான் உணரும்.